அடுத்து வந்து வாக்ஷேத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம், நம்ம இங்கே தான் கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும். உங்களுடைய வார்த்தை இஷ்டத்துக்கு நம்ம பேசக்கூடாது. ப்ரூஃபே இல்லாமல் பேச யாராச்சும் நம்புவாங்களா மாஸ்டர்ஸ் சொல்லுங்கள்? அதனால் கண்டிப்பாக எப்படி இருக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள், அறிவுபூர்வமாக இருக்கணும், அப்படி தானே, சத்தியமாக இருக்கணும், வேற என்ன மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்த எல்லாமே அந்த இடத்துல பொறுமையாக நல்லா என்ன செய்யலாம், நிதானமாக பேச கற்றுக்கோங்க. அந்த வார்த்தைகள் கரெக்டாக தான் பேசுகிறோமா, அதான் சொல்கிறோம். 100க்கு சொல்லுவாங்க முத்து உதிர்ந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, அப்படி தானே. 100க்கு ஒரு வார்த்தை பேசினாலும் பரி சூப்பராக பேசி போயிட்டாங்க அப்படிம்பாங்க, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி உங்களோடது இருக்கணும். நம்ம எல்லாருமே அது மாறணுங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இப்போது நம்ம 3 சேத்திரத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து என்ன அப்படின்னா, சார் வந்து வாக்ஷேத்திரத்திலே 2வது இன்னொன்று வாக்ஷேத்திரம் 2ன்னு சொல்லிட்டு நம்ம பிரமிடாயனத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காங்க. சரியா? இது ரொம்பவே நல்லாயிருக்கும். பிரமிடாயனம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். முதல்ல பிரமிடாயனத்துக்கு முன்னாடி சார் வந்து ஒரு 7 தான் நம்மளை பிரிச்சிருக்கிறாங்க. ஓகேயா? நம்ம ஏற்கனவே தெரிஞ்சது தான், சக்ராஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ 6 சக்ராஸ் இருக்குது. 7வது வந்து சகஸ்டாராங்கிறது ஒரு நிலை, ரைட்டா? ஸோ இப்போ வந்து இந்த இதில் மனுஷங்க எப்படிலாம் இருப்பாங்கங்கிறத சார் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு மணிப்பூர் மூலாதார சக்கரத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எனக்கு வந்து எப்போவுமே உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்ல வாழ்க்கை வேணும், ஒரு வீடு வேணும், நல்ல ஒய்ஃப் வேணும், இல்லை நல்ல ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி பொண்ணு வேணும், பையன் வேணும், இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக கேட்குறவங்க யார் அப்படின்னா, அவங்க எப்போவுமே அவங்களோட இது எப்படி தான் இருக்கும், இந்த பௌதிக லைஃப்பை பற்றியே இருக்கும் அவங்களோடது. ஓகே, அவங்கள தான் நம்ம என்ன சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு டைப் சொல்கிறோம். 2வது வந்து இருக்கவங்க, அவங்க வந்து மூலாதார சக்கரத்தில் இருக்கிறாங்க. ஓகே, 2வது வந்து என்ன சக்கரம் இருக்குது, சுவாதிஷ்டானம். இதில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நம்ம எம்பி எம்எல்ஏலாம் இருக்காங்கல்ல, நம்ம எம்பி ஆகணும், நான் எம்எல்ஏ ஆகணும், அரசியலில் வந்து பெரிய லெவலில் நான் வந்து ஆகணும், இந்த மாதிரி நிறைய ஆசைப்பட்டு அந்த மாதிரி கேட்குறவங்க தான் யார் அப்படின்னா, அந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிறவங்க. ஓகேயா? என்னது சுவாதிஷ்டான நிலையில் இருக்கிறவங்க. 3வது மணிப்புரகத்தில் இருக்கிறவங்க எப்படி அப்படின்னா, நம்ம வந்து படிக்கிறது, எனக்கு வந்து என்ன வேணும், எம்பிபிஎஸ் நான் படிக்கணும், இல்லை இன்ஜினியரிங் நான் படிக்கணும், இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு போகணும், இல்லை ஜெர்மன் போகணும், இல்லை இந்த கண்ட்ரிக்கு போகணும், நான் ரிசர்ச் பண்ணணும், இந்த மாதிரி இல்லை ஒரு பிஹெச்டி ஹோல்டர் ஆகணும். அது நிறைய இருக்குல்ல, நிறைய படிப்பு கேட்குறோம், நிறைய எனக்கு நாலேஜ் கேட்டுட்டு அது மூலமாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு பதவியில் இருக்கணும், அந்த மாதிரி கேட்குறது, நாலேஜை கேட்டு அந்த மாதிரிலாம் அந்த இதை நிறைய நம்ம கேட்போம், எனக்கு நிறைய இது வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க யார் அப்படின்னா, மணிப்புரகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து 4th, எப்பா நிறைய பட்டாச்சுப்பா, படித்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, வேலை செஞ்சாச்சு, முதல்ல இப்போதைக்கு என்ன வேணும், எனக்கு மனசு நிம்மதியாக இருந்தால் போதுப்பா, ஆளை விடுங்கடா சாமி. அது யார், அநாகத சக்கரத்தில் இருக்கிறவங்க, ரைட்டா? சொல்லுவாங்க, எப்பா நிம்மதியை முதல்ல போங்கப்பா, நிம்மதியாக விடுங்கப்பா, எனக்கு தேவை என்னது தான், நிம்மதி தான் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்துக்கும் கேட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு, இப்போ எனக்கு தேவை நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க தான் யார் அப்படின்னா, அநாகத சக்கரம். அதுக்கடுத்து என்ன சக்கரம்ப்பா, விசுத்தியில் இருக்கவங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேட்டிருப்பீங்க பாட்டு, சார் அது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான். எஸ், இது யார்ப்பா பாடினது? எஸ், சூப்பர், காந்திஜி. ஓகே, அவங்க தான் விசுத்தி சக்கராவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சார் சொல்கிறாங்க. அந்த விசுத்தியில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களாம் அப்படின்னா, அநாகத சக்கரத்தில் இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க, நான் நிம்மதியாக இருந்தால் போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இதில் இருக்கிறாங்க. ஆனால் விசுத்தி சக்கராவில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க, அந்த என்ன சொல்லியிருக்கிறாரு, ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் ஈஸ்வர அல்லா என்னது தேராம். அப்போ அதாவது ஈஸ்வரனும் அல்லாவும் எல்லாரும் என்னதான்ப்பா, ஒன்று தான்ப்பா, எல்லா மதமும் ஒரு இதை தான் என்ன செய்யுது, போதிக்குது, ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு என்ன செய்யறாரு சொல்றாரு காந்திஜி. அதுக்கு அடுத்தல என்ன சொல்றாரு, சப்கோ சன்மதி தே பகவான். அவங்களுக்கு வந்து மேலே உள்ள சகஸ்தார நிலையில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மக்களுக்கு என்னத்தை கொடுங்கன்னு கேட்குறாரு, சரியான அறிவு. ஓகே, ரைட் இன்டலெக்ட், அதுதான் சன்மதி. ஓகேயா? அவர் வந்து அப்போ அந்த கொடுங்க எல்லாருக்கும். இவங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க, அஞ்ஞானத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, வேண்டுறாரு. என்ன கேட்குறாரு, காசு கொடுங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்,
யாருக்கான இவங்களுக்கு பணம் கிடைக்கட்டும், இவங்களுக்கு காசு கிடைக்கட்டும், இவங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகட்டும், இவங்களுக்கு வீடு வேணும், இவங்க அதுதான் நம்ம வேண்டிப்போம். அப்படிதான். ஆனால் அவர் என்ன சொல்றாரு, சப்கோ சன்மதி தே பகவான். ஸோ அப்போ அந்த விசுத்தி நிலையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவங்களுக்காக என்ன செய்வாங்க, வேண்டவங்களா இருப்பாங்க. என்ன கேட்பாங்க, எல்லாத்துக்கும் சரியான அறிவு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க தான் யாருன்னா விசுத்தி சக்கராவில் இருக்கிறவங்க. ஸோ அப்போ காந்திஜி வந்து எந்த நிலையில் இருந்தவங்க, விசுத்தி. ஓகேங்களா? அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஆக்ஞா. இங்கே வரும்போது என்ன ஆயிடுதுன்னா, விசுத்தியோட இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேறுதுப்பா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. கோரிக்கைகளே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க, கீழே தான் இருக்கீங்கப்பா. சரியா? எப்போ கோரிக்கையை விட்டு வெளில வரீங்களோ அப்போ தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஆக்ஞா. எதோட வரையும் முடியுது, கோரிக்கைகள் வந்து விசுத்தியோட முடியுது. ஆக்ஞாவில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எடுத்துக்காட்டாக நம்ம யாரை பார்க்கலாம் அப்படின்னா, சொல்கிறாங்கன்னா ரமண மகரிஷி. எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, நீ யார், யாராச்சும் ஒருத்தங்க போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா என்ன சொன்னாங்க, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கப்பா, அதுக்கப்புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாகும். ஸோ ஆன்ம விசாரணை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க சார் அப்படின்னா, அவங்க வந்து சத்திய வாக்கு கூட ஸ்டார்டிங்கில் இருந்தாங்களே தவிர முழுமை ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு சாதகராக இருந்திருக்காங்க, நிறைய சூப்பராக ஒரு ப்ராக்டிஸ்னர். ஆனால் அவர் போதகர் கிடையாது. ஓகேயா? நிறைய பேருக்கு அவர் போதிக்கலை, சிஷ்யஸ் நிறைய பேர் கிடையாது. ஆனால் அதனால் அவங்க வந்து என்னால் அந்த இடத்துல சத்திய வாக்கு அவருக்கு வந்து முழுமை பெறலைன்னு சொல்கிறதுனால இவங்க எந்த இதில் இருக்கிறாங்க, ஆக்ஞாவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது, சொன்னேன், கோரிக்கையெல்லாம் இருக்காது. இவங்களுக்கு அது கொடுலாம் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னார், ஓகே ரைட்டு, உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஆனால் அது எப்படி தெரிஞ்சுக்கணும்னு அவர் என்ன செய்யலை, சொல்லலை. ரைட்டா? ஆன்ம விசாரணை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் எப்படி பண்ணணும், எந்த மாதிரி பண்ணணும், நம்மளுக்கு வந்து தியானம் பண்ணணும். தியானம் பண்ணி நம்ம வந்து அந்த எதுக்கு போனால் இது இல்லை, தாட் ப்ராசஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த என்னதுப்பா சொல்லுவாங்கப்பா அது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிரபஞ்சம் நல்லா தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு ஞானம் வரும். அதெல்லாம் அவங்க சொல்லலை. என்ன சொன்னாங்க, ஆன்ம விசாரணை பண்ணுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கவங்க எது. ஆனால் அவர் வந்து சூப்பர் எடுத்துக்காட்டு எதுக்கு, நம்மளது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறதுக்கு. ரைட்டா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா, அதில் இருக்கிற நிலையில் இருக்கவங்க இப்படி தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் பார்த்தீங்க அப்படி தான் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. லாஸ்ட்டில் ஃபைனல் என்ன ஸ்டேஜ், சஹஸ்ராரா. இதில் இருக்கவங்களுக்கு எடுத்துக்காட்டு யார் சொல்லலாம் மேம், நீங்கள் சொல்லுங்கள். ஸ்ரீகிருஷ்ணா. சரியா? புத்தர். அப்புறம் யார், விஷ்ணு. நம்மளுடைய கடவுளில் யார், ஜீசஸ். இவங்கெல்லாம் என்னது இதுதான் சஹஸ்ரார நிலையில். ஏன்னா கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு புக்கை கொடுத்தாச்சு. கீதையை கொடுத்தது யாரு, கிருஷ்ணா கொடுத்துட்டாங்க. அவர் பைபிள் கொடுத்துட்டு போயிட்டாரு. ரைட்டா? அவங்க வந்து எப்போ நான் கொடுக்க இப்படிதான் வாழணும்னு சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து அதுக்கான வழிமுறையை நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு போதிக்கவும் செஞ்சுட்டாங்க. புத்தர் அப்படிதானே, நம்மளுக்கு ஆனாபான சதி கொடுத்ததே யாரு தானே, புத்தர் தானே. உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா, ஆனாபான சதி பண்ணு, அப்படி தானே. உனக்கு வந்து இது எனக்கு பணம் இது இல்லையா, கண்ணை மூடி என்ன செய்ய, ஆனால் பணம் சதி பண்ணு, எதுனாலும் நம்ம அதுதான். ரைட்டா? ஸோ அப்போ எல்லாரும் இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, பிரம்மரிஷி பட்டத்தில் இருக்கிறவங்க. இப்போ வந்து ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறவங்க மகரிஷிப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிறவங்க மகரிஷி. ரமண வந்து மகரிஷி தானே சொல்கிறோம். ஓகே. அடுத்தானா இவங்க வந்து என்னதில் இருக்கிறாங்க, பிரம்மரிஷி. ஓகேயா? யாரெல்லாம் பிரம்மரிஷி பட்டம் வாங்கினவங்க சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், வசிஷ்டர்லாம் என்னது, பிரம்மரிஷி வாங்கினவங்க தான். அவங்கெல்லாம் எதில் இருக்கிறாங்கன்னா அந்த சகஸ்ரார நிலையில் இருக்கிறவங்க தான். ஸோ நிறைய போதிச்சிருக்காங்க, நிறைய நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் நம்மளுக்கு வந்து பிரம்மரிஷி. இவங்க எதில் இருக்கிறாங்க, சகஸ்ராரா. அப்போது இதில் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வகைப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க வார்த்தையெல்லாம் அப்போ அது மறுபடியும் அதே தான், சேம். என்னது, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே சொன்னேன், யாரையும் ஹீல் பண்ண முடியாது. ரைட்டா? நம்ம படிச்சிருப்போம்ல, ஜீசஸ் போகும்போது அவருடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் தொட்டவங்க கூட எப்படி ஆயிருப்பாங்க, ஹீல் ஆகிருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த டைமில், நீ உன்னோட நம்பிக்கை தான் அந்த இடத்துல ஹீல் பண்ணியிருக்கே தவிர நான் உன்னை என்ன செய்யலை, குணப்படுத்தலை. ஸோ யாரையும் என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. ஆனால் அந்த இடத்துல அவளுக்கு நம்பிக்கை இருந்தது.
ஸோ இப்போ அதே மாதிரி இவங்க சொல்லுவாங்களாம் ஜீசஸ்ட்ட வந்து உன்னோட அப்பா அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் அப்பா எனக்கு, யார் அப்பா யாரம்மா, அதாவது தந்தை, அதை சொல்லுவாங்களா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவருடைய பேச்சை கேட்கக்கூடியவர் தான் என்னோட அப்பா அம்மா. அதாவது என்ன அர்த்தம்னா சத்தியவாக்கு பரிபாலனையில் இருக்கவங்க தான் நம்மளுடைய அப்பா அம்மா அப்படிங்கிறது தான் அவர் அதில் என்ன செய்கிறாரு பண்ணுறாரு. அப்போ இன்னும் அதுவும் நம்ம பார்த்துட்டு இருப்போம்ல, எதுவுமே வந்து யாருக்குமே எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது இங்கே. ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தவங்க அவங்க தான் எப்படின்னா சகஸ்ரார நிலையில் இருந்தவங்க அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க சார் பதிவு பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று சாரை பற்றி கேட்கலாம் அப்படின்னா இவங்ககிட்ட கேட்பாங்களா உங்களுக்கு எந்த ஊருன்னு சாரி நம்ம பத்திரிச்சிட்ட கேட்கும்போது என்னோட ஊர் வைகுண்டம் சொல்லுவாங்களாம். சரிங்களா, வைகுண்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே எதுவுமே இல்லை நீ நான் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருக்கு. நம்ம சூழல இப்போ வைகுண்டம்னா யாரோடதுப்பா சொல்லுவோம், இதெல்லாம் எங்கே இருக்குது, சத்தியலோகத்தில் இருக்குது. ரைட், நம்ம அதுவும் தெரியும் நம்ம எங்கேருந்து வந்தவங்க மாஸ்டர்ஸ். ஏன் அவ்வளோ கரெக்டாக சொல்லிட்டீங்க, ஏன்னா எனது பிஎஸ்எஸ்எம்குள்ள இருந்தாலே என்ன அர்த்தம், நம்ம கிருஷ்ண பரமாத்மாவோட வாரிசுகள் தான். நம்ம எதை தான் பரப்ப வந்திருக்கோம், சத்திய வாக்கு தான் என்ன செஞ்சிருக்கோம், பரப்ப வந்திருக்கோம். கிருஷ்ணா போர் பண்ணாரா, சண்டையா போட்டார், வந்து போர்ல என்ன பண்ணாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு அவரு, அது பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, அவரோடது ஃபுல்லாவே வாக்கு தான், யார் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. அதை கூட நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பகவத்கீதா எப்போ வந்துச்சு, அவர் வந்து நான் சொன்னார் யதாச்சசி ததா குருன்னு சொன்னார். அதாவது உன் விருப்பப்படி நீ இரு. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஒரு நேரத்தில் புலம்பிட்டு இருந்தார். நான் என்னப்பா, ஐயோ இது வந்து என் முன்னாடி நிற்கிறது என்னோட குரு இருக்காங்க, என்னோட பெரியப்பா பசங்க இருக்காங்க, அண்ணனுங்க இருக்காங்க, எனக்கு எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, நான் எப்படி கொல்றதுன்னு எப்போ அவர் பேசினாரோ அப்போதான் அவர் என்ன சொன்னார், சத்தம் போட்டார். நீ வந்து முதல்ல உன்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கோ, சரியா, யார் உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு நீ வந்து எதில் இருக்கிறடா, நீ ஃபுல்லாக சோகத்தில் இருக்கிற, அஞ்ஞானத்தில் இருக்கிற, முதல்ல இந்த பேச்சை நீ என்ன செய்யி நிறுத்து, எஸ் பேச்சை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் என்ன கொடுத்தாரு அந்த நேரத்தில் அவருக்கு கீதா கொடுத்தாங்க. ஸோ அப்போ அவர் எதை தான் சரி பண்ணியிருக்காங்க, அவருடைய பாக் கஷேத்திரத்தை தான் என்ன செஞ்சிருக்காங்க, சரி பண்ணியிருக்காங்களே தவிர அவங்களுடைய சிந்தனா கஷேத்திரத்தையோ என்னது செயல் கஷேத்திரத்திலேயே என்ன செய்யல, சரி பண்ணல. அப்போ நம்ம கூட சொல்லலாம், பேசும்போது வார்த்தையை கவனிச்சு பேசணும், நம்மளும் பேசணும், மற்றவங்களை பேசுறதுக்கு சொல்லணும். அதுக்காகத்தான் நம்ம எங்க வந்திருக்கோம், நம்ம பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸ் வந்திருக்கோம். ஓகே, ஸோ சொன்னீங்க மேம், நீங்க பிரமிடாயணத்தை பத்தி சொன்னீங்களா, அதை பத்தி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்ல பார்க்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி ராமாயணத்தை பார்க்கலாம். ஓகே, ராமாயணம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் தெரியும் தானே ராமாயணம் வந்து, ராமாயணத்துல ஹீரோ யாருப்பா, எஸ் அவரை பத்தி தான் சொல்றோம் அப்படி தானே. ராமர் எப்படி இருக்கு பாருங்க, அன்னைக்கு கலரா இருப்பாங்கன்னு சொல்லிடாதீங்க. அவருடைய குணநலம்லாம் எப்படி இருந்துச்சு, அவர் எதை ஃபாலோ பண்ணாருப்பா ராமாயணத்துல, இன்னும் தெளிவா சொல்லலாமே. அவங்க எதுக்குப்பா காட்டுக்கெல்லாம் போனாங்க, பித்ரு பரிபாலனை, ரைட்டா. அவர் வந்து மெயினா அதுல வந்து இதுல சார் அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. நம்ம ராமாயணத்தை கூட இன்னும் தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கல அப்படித்தானே. அவரோட மெயின் கான்செப்டே என்னது, அந்த இடத்துல அவங்க அப்பா சொன்னதுக்காக தான் எல்லாமே என்ன செஞ்சது பண்ணது, ரைட்டு தானே. அதாவது ஒரு சகஸ்ரார நிலையில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து, ஒரு மகான் வந்து எப்படி இருக்கிறாங்க அந்த ராமாயணத்துல, ஒரு விசுத்தி நிலையில இருக்கிறாங்க, ரைட்டா. ஏன்னா ஒரு உடம்பு கொடுக்குற யாரு, நம்மளுடைய பேரண்ட்ஸ். ஸோ அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறத வந்து இவர் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறத ஒரு முழு சத்திய வாக்காக எடுத்துக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கான இது செய்கிறாங்க. ஆனால் அது வந்து அதனால தான் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருந்தது நடந்துச்சு. அந்த ராமாயணமே எதை ஃபுல்லாகவே அவர் வந்து அது காட்டுக்க போய் தான் நம்மளுக்கு வந்து யாரை போய் பார்க்குறாங்க, யாரை மீட் பண்ணுறாங்க, ராவணரை மீட் பண்ணுறாங்க, போர் வருது, எல்லாம் நடக்குது. இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அப்போது அந்த இடத்துல மெயினாக என்ன பண்ணுறாரு அவர், பித்ருவாக்கு பரிபாலனை. அப்பா சொல்கிறத அப்படி கேட்டாங்க, அம்மா சொல்கிறத என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்கறது தான், அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது ராமாயணம். ஆனால் நம்ம இப்போ அதை ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா சொல்லுங்கள் மாஸ்டர்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம எதில் இருக்கோம், நவயுகத்தில் இருக்கிறோம். எஸ், அது ராமாயணம். எதுக்கு நமக்கு ராமாயணம் பிடிச்சதுன்னு கூட சார் அழகாக சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி இதில் இருக்கிறோம்ப்பா, நிலையில் இருக்கிறோம், சரியா. நம்ம அந்த நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து அதை சொல்லிட்டு இருக்கோம். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து எந்த தாய்க்கு எந்த தந்தைக்கு பொருந்தோம், அது இம்பார்ட்டன்ட், சரியா. அப்போ எல்லா தாயும் நீ அதான் அந்த இதில் நிறைய இருக்குது. அதை தான் நம்ம பிரமிடாயணத்துக்குள்ள வரோம். சார் சொல்கிறாங்க, நீ வந்து என்ன இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து ராமர் பாதையே பின்பற்ற வேண்டாம், அது முடிஞ்சு போச்சு, நீங்கள் பிரகலாதனை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க. சரி, பிரகலாதன் எப்படி இருப்பாங்க, ஆப்போசிட்டுங்கிறத விட அப்பா தப்பு பண்ணுறாரு. தப்பு பண்ணும்போது இவர் என்ன பண்ணுறாரு, அப்பான்னு பார்க்காம என்ன செஞ்சிட்டு இருக்காரு,
ஆப்போசிட்டாக பண்ணிட்டு இருக்காரு ரைட்டா. ஆனால் ராமாயணத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தசரதர் வந்து கொஞ்சம் கீழ்நிலையில் தான் இருந்தாங்க, அவங்க பெரிய மகான்லாம் கிடையாது. ஆனால் அப்பா சொன்ன வாக்க சிறமேற்கொண்டு என்ன செஞ்சாரு, அவர் வேலையை பண்ணாரு. பட் அது வந்து ரைட்டு, அவருடைய இதுக்கு அவர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் நமக்கு அது தேவையில்லைங்கிறத எடுத்துட்டு வரும். அப்போ பிரகலாதன் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, என்னைய தான் நீ இது பண்ணணும்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க சொல்கிறாரு, இல்லை நான் வந்து அவருக்கு புரியுது, நான் அப்பா சொல்கிறது தப்பு, நான் வந்து நான் நாராயணனை தான் என்ன செய்வேன், எடுத்துகிட்டு வருவேன், கடவுளாக எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. நாராயணனால என்ன அர்த்தம் மாஸ்டர்ஸ், ஆன்மா கூட டிராவல் பண்றவங்க தான். அப்போ அப்பவே என்னதான் பண்றாரு, அவரு ஆன்மா கான்செப்ட்ல தான் இருந்திருக்காரு. யாரு, அப்போ அந்த ஆன்மா கான்செப்ட்ல இருந்துட்டு அப்போ அவங்க அப்பா சொல்ற தப்பு. அப்போ ஒன்று அப்பா கையில நம்ம செத்தாலும் பரவாயில்ல, இல்லை நம்ம அப்பாவுக்கு கொன்னாலும் பரவாயில்ல, ஆனா எதை சரி பண்ணணும், உண்மையை அந்த சத்தியம்ங்கிறத நிலைநாட்டணும். அதுதான் அவரோட நோக்கம். சின்ன பையன் தான் ரைட்டு தானே, ஆனால் சின்ன பையன் அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டத்தை கொடுப்பாங்க. நீ மூவி எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அந்த மூவிலாம் எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ நிறைய கஷ்டப்படுத்துவார் அப்படி தானே. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், கடைசி வரைக்கும் அதில் ஸ்ட்ராங்காக இருந்து அதுக்காக யாரே வந்துடுறாங்க, நரசிம்மரே வந்தார், சரி நாராயணனே நரசிம்ம அவதாரம் எடுத்து என்ன செஞ்சாச்சு, சூப்பராக அவரை காப்பாற்றிருப்பாங்க. அப்போ அதை இங்கே சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிஎஸ்எஸ் மாஸ்டர்ஸ், நீங்கள் வந்து நரசிம்ம அவதாரம் கூட என்ன செய்யலாம், எடுக்கலாம் அப்படின்றாங்க. எதுக்காக, இங்க இருக்கிற அஞ்ஞானத்தை போக்குறதுக்காக, அகங்காரத்தை போக்குறதுக்காக எடுக்கலாம், நீங்க செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல சத்தியவாக்கு பரிபாலனை, நம்ம வந்து நோக்கம் என்ன மாஸ்டர்ஸ், சத்தியவாக்கு பரிபாலனைக்கு தான் வந்திருக்கோம். அம்மா வந்து சொல்றதை கேட்கலாம். அம்மா வந்து எப்படி இருந்தா, சத்தியவாக்கு பேசுறவங்களா இருந்தா அவங்க சொல்றதை நம்ம கேட்கலாம். அப்பா அதே மாதிரி இருந்தா கேட்கலாம், நம்ம ஹஸ்பண்ட் அப்படி இருந்தா கேட்கலாம் ரைட்டா, பசங்க இருந்தா கேட்கலாம், ஏதோ. ஆனா யார்கிட்ட யார் சொல்றது கேட்கணும், சத்தியவாக்கு பேசுறவங்க சொல்றதுதான் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஓகேயா. ஸோ அப்போ நம்ம பிரமிடாயணம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, என்னது நம்மலாம் வாக்கு சத்திய வாக்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட். ஓகேயா. ஸோ இன்னும் அழகா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவரெல்லாம் பற்றி பேசியாச்சு, நம்ம துரியோதனெல்லாம் பற்றி பேசியாச்சு. இதில் வந்து இன்னும் கூட நம்ம சொல்லலாம் என்ன அப்படின்னா, அந்த பிரமிடாயணத்தை பொறுத்த வரைக்கும் சத்திய வாக்குக்கு இன்னும் சொல்லலாம். இவர் வந்து ஒரு 3 விதமான வாக்கு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அசுப வாக்குகள், இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, சுப வாக்குகள், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா என்னது, சத்திய வாக்கு. சரியா. ஸோ அசுப வாக்குகள்னால் யார் பேசுவாங்க, நம்ம ஒரு 7 விதமான மனிதர்களை பார்த்தோம் தானே, நிலை உள்ளவங்களை பார்த்தோம். எஸ், ஃபர்ஸ்ட் அப்போ யார் அசுப வாக்கள் பேசுறவங்களாங்க இருப்பாங்க, எஸ் வெரி குட், மூலாதாரத்தில் இருக்கிறவங்க, சுவாதிஷ்டானத்தில் இருக்கவங்க, மணிப்புரகத்தில் இருக்கவங்க. ஓகே, இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அசுப வாக்குகள்னா என்னது, இஷ்டத்துக்கு பேசுறது, எஸ் அந்த மாதிரி, சூப்பர், அந்த மாதிரிலாம் பண்ணுறவங்க. அதுக்கப்புறம் இன்னும் 2 நிலை பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம், அநாகதமும் விசுத்தியும். அதில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா சுப வாக்குகள். அப்போ நான் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுறேன், ஆனால் அது பொய் தானே. நம்ம இப்போ தான் சொன்னோம், யாருக்கும் யாராவது ஆசீர்வாதம் பண்ண முடியுமா, அப்படி தானே. நம்ம அம்மா அப்பா காலெல்லாம் விழுறோம், சரி விழுந்து எத்தனை பேர் வந்து நல்லா இருக்கோமா, நல்லா இருக்கோமா எல்லாருமே, நீ வந்து நல்லா இருந்தா ரைட்டா, நீ நல்லா இருந்தால் அவங்க ஆசீர்வாதம் உனக்கு வந்து பலிக்கும், நீ நல்லா இல்லைன்னா எங்கே போய் இது பண்ணுறது ரைட்டா. அப்போது ஸோ அந்த மாதிரி சுப வாக்குல இருக்கிறவங்க யார் அப்படின்னா, அநாகத சக்கரத்தில் இருக்கவங்களும் விசுத்தி சக்கரத்தில் இருக்கவங்களும். அப்போ ஃபைனலாக இன்னும் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, எப்போவுமே சத்தியவாக்கு. அப்போ சத்தியவாக்குன்னா எதெல்லாம் சேர்ந்தது, சத்தியவாக்குன்னா எதெல்லாம் இருக்கணும், ஆன்மாவை பற்றி இருக்கணும், இன்னொன்று என்னது ஆன்மா ரைட்டாக, கண்டிப்பாக ஆன்மா பற்றி பேசணும், அறிவியல் அறிவுபூர்வமாக இருக்கணும், அதாவது ஆன்மீகத்தை பற்றி பேசணும், 3வது ஆன்மீக அறிவியலை பற்றி பேசணும். இந்த 3 கலந்தது தான் மாஸ்டர் சத்தியவாக்கு. அப்போ சத்தியவாக்குங்கிறது ஒன்றுமே இல்லை, என்னதுதான் இருக்கணும், கண்டிப்பாக அதில் ஆன்மா, உடல் பற்றி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம உடல் கிடையாதுல்ல, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்னது தான் எஸ். அப்போ நம்ம ஆன்மாங்கும் போது எதுக்கு அந்த உடலை பற்றியே பேசணும் போது நம்ம அதை பற்றியே பேசினாலே நம்ம அப்போ அந்த இடத்துல நீங்கள் போய் தப்பாக பேசுகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ அதை சரி பண்ணணும். ஓகே, அப்போ ஆன்மீகத்தை பற்றி பேசணும், ஆன்மாவை பற்றி பேசணும், ஆன்மீக அறிவியலை பற்றி பேசணும். இப்போ தான் சொன்னேன், ஆன்மீக அறிவியல்ங்கிறது என்னது, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற எல்லாம் தான், எது உண்மை எது பொய் ரைட்டு தானே, எது உண்மையான இருக்குது, நம்ம மகான்களுடைய இதை ஃபாலோ பண்ணுறது, சகஸ்திரார நிலையில் இருக்கிறவங்க, அது சில நேரத்தில் நம்மளுக்கு புரியாமல் இருக்கலாம். ஓகே, அந்த நம்ம அது எதுக்கு காரணம், அந்த நம்ம நிலையில் இல்லைங்கிறதுக்காக. ஆனால் அது சத்தியவாக்கு இல்லாமல் போயிருமா,
சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கீழே இருந்து பார்க்கும்போது ஒரு இது பார்த்துட்டு இருப்பீங்க. நியூட்டன் என்ன சொல்லியிருப்பாங்க, 2 இதுக்கு இடையில ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு, லைனாக தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இதே இது பின்னாடி வந்து ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த 2 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு இடையில இருக்கிறது கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து அப்போ காலப்போக்கில் முதல்ல அது சத்தியம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது எப்படி மாறி இருக்கு, அசத்தியமா மாறி இருக்கு. ஸோ அப்போ காலத்துக்கு ஏத்தப்பல ஸ்டேஜுக்கு ஏத்தப்பல மாறுது. ஆனா நம்மளுடைய வாக்கு சத்திய வாக்கு எப்படி இருக்கணும், இந்த 3 கலந்தது தான் மாஸ்டர்ஸ். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ நம்ம பேசினாலும் நம்ம அந்த மாதிரி பேசுறோமா, நம்ம எவ்வளோ பாருங்க எவ்வளோ இதெல்லாம் உண்மையிலே இதெல்லாம் கஷ்டம் தானே. ஆனால் இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நம்ம எப்படி இருப்போம் பாருங்க, கண்டிப்பாக நம்ம நிலை வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அவங்கள ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து தேடி சொல்லுவாங்க, நீங்களா மேம் சூப்பர் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, சத்திய வார்த்தை பேசிகிட்டு இருக்கீங்க கரெக்டாக. அப்போ எப்படி இருப்பீங்க நீங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக மாற ஆரம்பிப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிக்கும், ஆமாம் இவங்க சொல்கிறது கரெக்டு தானே. முதல்ல தப்பாக சொல்லலாம், அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆமாம்ல நம்ம வந்து கரெக்டு நம்ம திருப்பி சொல்லிட்டே இருப்போம். யாராவது வந்தால் உட்கார வச்சு நான் வந்து உங்களுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல், நீ தாப்பா ஹெல்ப் பண்ணணும், அது ஸ்ட்ராங். அதை தான் மறுபடியும் இதில் சொல்கிறாங்க சார். நீ வந்து தியானம் பண்ணு. நம்ம எவ்வளோ நம்ம தங்கச்சியாக இருந்தாலும், நம்மளுடைய அக்காவாக இருந்தாலும், நம்ம அம்மாவாக இருந்தாலும், யாருக்குமே யாரும் என்ன செய்ய முடியாது, ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னது உண்மை. ரைட்டா, சத்தியம். எஸ், அவங்க நினச்சா அவங்கள என்ன செஞ்சுக்கலாம், சரி பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து போய் கேட்குறோம். எங்கள் அம்மா வந்து எல்லாருமே அதானே இருக்கும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டில் அம்மா கஷ்டப்பட்டா நம்ம கஷ்டப்படுறோமா இல்லையா, எங்கள் அம்மா அப்படி கஷ்டப்படுறாங்களே, ஏன் அப்படி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்ம புலம்பி தள்ளிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு அதால் நமக்கு சொல்யூஷன் எடுக்க முடியுமா மாஸ்டர்ஸ்? நீங்கள் புலம்பினா மட்டும் அவங்க அம்மா மாறிட்டு போகிறாங்களா? அவங்க வந்து ஸ்டேஜ், அவங்க வந்து அவங்க ஒரு இதில் இருக்கிறாங்க, அவங்க பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்களே தவிர அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து இது கஷ்டப்படவே மாட்டீங்க. புரியுதுல, பசங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்க இதுக்கு வர மாட்டேங்கிறாங்க, அது செய்ய மாட்டேங்காங்கன்னு சொல்கிறோம். அப்போ அவங்க வந்து இப்போ சொல்லிட்டு அவரவர் நிலையில் அவங்கவுங்க கரெக்டாக தான் நம்ம தெரிஞ்சுட்டா நம்ம இதெல்லாம் பேசுவோமா? நம்ம பேசினாலே உடனே கம்ப்ளைண்ட்டில் தானே இருக்கிறோம் இல்லையா? இப்போ இங்கேருந்து எங்கேயா போகிறோம், உடனே சொல்லுவோம், பாரு என் பையன் இது செய்யவே இல்லை, நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவன் செய்யலை, என் பொண்ணு பண்ணலை, என் வீட்டுக்காரர் பண்ணலை, அந்த மாதிரி சொல்கிறோம். ஓகேயா? ஸோ அப்போ வந்து அந்த மாதிரிலாம் நம்ம பேசுறது ஃபுல்லாக என்ன வார்த்தை, அதெல்லாம் என்ன வார்த்தை, சத்தியவாக்கு பேசலை, அப்படி தானே? ஸோ அந்த மாதிரி அது கிருஷ்ணாவும் சொல்கிறாங்க, சுபம் அசுபம் பரித்தியாகின்னு சொல்லிட்டு, அதாவது அது ரெண்டுமே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அசுபவாக்கும் தேவையில்லை, சுபவாக்கும் தேவையில்லை, நமக்கு தேவை சத்தியவாக்கு அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே இதை தான் பேசுகிறாங்க, சத்தியவாக்கு நம்ம பேசணுங்கிறத தான். அப்போது நம்மளுடைய பிஎஸ்எஸ் மக்கள் எதுக்கு வந்திருக்கோங்கிறது நான் சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து சத்தியவாக்கு பரிபாலனை பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கரெக்டாக சார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எதை சொல்லி முடிப்பாங்க அப்படின்னா, சத்தியம் சரணம் கச்சாமி அப்படின்னா என்ன மாஸ்டர்ஸ் அர்த்தம்? சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், பேசணும், சரணாகதி அடையணும். ரைட்டு, சத்தியம் சரணம் கச்சாமி, சத்திய வாக்கு சரணம் கச்சாமி அப்படின்னா எப்போவுமே சத்திய வாக்கு தான் கோரணும். நம்ம கோரிக்கை வைக்கணும்னா எதை தானே சொல்லணும், நான் சத்தியவாக்கு பேசணுங்கிறது தான் நான் எப்போவுமே நான் என்ன செய்யணும், அதை நினச்சிட்டே இருக்கணும், தொடர்ந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்து ப்ராக்டிஸ் சொல்லுவாங்க, சத்திய வாக்கு அப்பியாசம் சரணம் கச்சாமின்னு சொல்லுவாங்க. அப்பியாசம்னா உங்களுக்கே தெரியும், வைராக்கியமாக இருக்கிறது, தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது. நான் வந்து 2 நாள் சத்தியவாக்கு பேசுவேன்ப்பா, 1 மாதம் பேசுவேன், இந்த ஐயப்பங்களுக்கு மாலை போடுற மாதிரி 40 நாள் பேசுவேன், அப்படிதான் நான் 30 நாள் பேசுவேன், 1 மாதம் பேசிட்டு அப்புறம் நான் வந்து இதாக இருப்பேன், அப்புறம் நான் பழையபடியெல்லாம் ஆயிடுவேன்னா என்னது சரியா? அப்போ அந்த தொடர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் லைஃப் ஃபுல்லாக நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தானே? நம்ம செய்கிறது அதுதான் பெரிய பிரச்சனை. ஒரு 4 நாள் பண்ணுவோம், 5ஆவது நாள் அடப்போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம், விட்டுருவோம். அப்படி இல்லாமல் அதை தான் அவங்க திருப்பி கரெக்டாக ஃபைனலுக்கு வராங்க. சத்தியம் சரணம் கச்சாமி, சத்திய வாக்கு சரணம் கச்சாமி, சத்திய வாக்கு என்னது அப்பியாசம் சரணம் கச்சாமி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்கப்பா, பைபிள்லேருந்து எடுப்பீங்களோ, பகவத்கீதையிலேருந்து எடுப்பீங்களோ, எங்கேருந்து எடுத்துக்கோங்க, கடனை வாங்குங்க, கடன் வாங்கி அந்த வாக்கை என்ன செய்யுங்க, பேசுங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளம் வந்து தூய்மையாகும், உங்கள் சிந்தனை வந்து தூய்மையாக போகுது. இப்போ நல்ல சிந்தனை வரும், நல்ல சிந்தனை வந்தால் என்ன செய்வீங்க, நல்ல செயல் செய்வீங்க. அப்போ ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லைட் தானே, இது இருந்தால் அது இருந்தால் சொல்லுவோம். இதில் கர்மா பேஸும் இருக்குது, தெரியும்ல உங்களுக்கு, அது ஒரு பெரிய இது இருக்குது, லெசன் இருக்குது, பிரபஞ்ச லாஸ் இருக்குது, எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று என்னது தான், இன்டர்லைட்டட் தான். சரி, எது எப்படியோ இருந்துட்டு போகுது, நம்ம நிறைய படிச்சிருப்போம், இப்போ நல்லா இருக்கணும், இன்னைக்கு சந்தோஷமாக இருந்தால் போதும், அப்படி தானே? இன்னைக்கு பொழுது ஓகே, இந்த கணத்தில் வாழுங்க, எல்லாமே சேர்ந்தது தான். அதில் நல்ல வாக்கும் சேர்த்து என்ன செய்யுங்க,
பேசுங்க, எல்லாம் மிக்ஸ் தான் நம்மளுடையது. இது மொத்தத்துக்கே ஆன்மீகம்னாலே அதுதானங்க மாஸ்டர்ஸ். ஃபுல்லாக இந்த கணத்தில் வாழ்கிறது, சத்தியவாக்கு பேசுறது, அதே மாதிரி இதை மாற 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 அது மாறப்போகுது, அது மாற மாற இது மாறப்போகுது, எல்லாமே மாற மாற நம்ம ஒரு மாதிரி என்ன செஞ்சிருவோம், ஒரு மாதிரி மாறிடும்ல. ஸோ எல்லாருக்கும் வந்து ரோல் மாடலாக மாறிட போகிறோம். அப்புறம் சொல்லுவாங்க, இந்த பையன் இந்த மாஸ்டர் சொன்னாலே கரெக்டு தான்ப்பா, அப்போ நீங்கள் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கப்பா. இப்போ பத்ரி சார் எப்படி அட்ராக்ட் பண்ணாங்க இவ்வளோ பேரை? அவங்க உண்மை பேசினதுனால, சத்தியம் பேசினதுனால. உன்னைய வந்து உன்னால் ஏன் அட்ராக்ட் பண்ண முடியலை? உன்னால் சத்தியம் நீ பேசி உன்னால் என்ன செய்ய முடியலை? உங்ககிட்ட சத்தியம் இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. நீ சொல்கிறத காது கொடுத்து என்ன செய்வாங்க, கேட்பாங்க. நீயே உனக்கே நீ பண்ணலைன்னா அடுத்தவங்களை நீ எப்படிப்பா திருத்துவ? அப்போ எல்லா மாதம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்னையிலேருந்து சத்தியத்தையே பேச போகிறோம். நம்ம சத்தியத்தையே பேசும்போது நம்மக்கிட்ட நிறைய பேர் என்ன செய்ய போகிறாங்க, எதுக்கு அட்ராக்ட், எதுக்கு தான் நம்ம கூட்டு வச்சு சொத்தை கொடுக்க போகிறோம், இல்லை அவங்கள்ட்ட சொத்து வாங்க போகிறோமா? எல்லாத்துக்கும் என்ன செய்ய போகிறோம், தியானம் கற்றுக் கொடுக்க போகிறோம், வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். ஸோ தெளிவு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், எதுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு, ரைட்டா? அப்புறம் எதுக்கு வீட்டில் உட்காரணும், சரி கூப்பிட்டாங்களா வாங்க, உடனே நம்ம சொல்லுவாங்க எந்த வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாது. கூப்பிட்டாங்க, சரி ஓகே நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாதிரி நீங்களும் என்ன செய்யுங்க, எல்லாருமே பண்ணுங்க. நம்ம அதுக்கு தான் வந்திருக்கோம். நம்மளையும் டெவலப் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், மற்றவங்களுக்கும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ணுவோம் மாஸ்டர்ஸ். ஓரளவுக்கு சொல்லிட்டுப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கா எல்லாருக்கும்?